Hi guys, welcome to Raghulan. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து சார்ட் ஆஃப் என்னோட ஒரு குட்டி பேஷனட் விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நான் டிஸ்கவர் பண்ணப்போ வந்து ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா இதில் வந்து நான் பண்ணுற சின்ன விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சூப்பர் கூலாக இருந்துச்சு. சின்ன ஆப்ஸ்லாம் பண்ணோம், அது வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, மெசேஜ் அனுப்பிச்சோம், இந்த நிறைய விஷயம் கூலாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து டெவலப்மெண்ட் பண்ணதுலேயே வந்து ரொம்ப குயிக்காக வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். அண்ட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் என்ன இருக்குது, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இதில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து யாருக்கெல்லாம் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெவலப்பராக நீங்கள் ஆக போகிறீங்க, மொபைல் டெவலப்மெண்ட்குள்ளார வரணும், இந்த கரியர் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ், எனக்கு வந்து மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டில் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், என் கம்பெனிக்கு ஒரு டெவலப் பண்ணணும் ஒரு ஆப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா என்னென்ன டைப் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்குது அண்ட் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அண்ட் இதில் வந்து என்ன முடியும் என்ன முடியாது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அண்ட் இதில் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றிலாம் குயிக்காக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து டிப்பிக்கலாக வந்து ரெண்டு பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஒன்று வந்து ஆண்ட்ராய்ட்ஸ், இன்னொன்று வந்து iOS பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஆண்ட்ராய்ட்ஸை நீங்கள் பொறுத்த வரைக்கும் ஃபோன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ், ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுவீங்க. அண்ட் iOS பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐஃபோன்ஸ் அண்ட் ஐபேட்ஸ். ஸோ இதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அண்ட் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து விண்டோஸ் ஸ்டோர் இருக்குது அண்ட் பிளாக்பெரி இருக்குது. பிளாக்பெரி வந்து கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் கான். ஸோ நோ ஒன் இஸ் டெவலப்பிங் எனி ஆப்ஸ் தீஸ் டேஸ். யாருமே வந்து பிளாக்பெரிக்கு அவ்வளோ பண்ணுறது கிடையாது. சேம் வித் விண்டோஸ். நீங்கள் விண்டோஸ் ஃபோன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வரப்போகிற சர்ஃபேஸ் டியோ அண்ட் சர்ஃபேஸ் நியோ, ஸோ அதான் விண்டோஸோட பிஸ்னஸ் ஃபோன்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் வரல. ஏன்னா விண்டோஸ்க்குன்னு ஒரு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, அது வரல. அவங்க வந்து ஆண்ட்ராய்ட் சார்ட் ஆஃப் காக்லிமேட்டட் ஒரு வெர்ஷன் மாரி கொடுக்குறாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு ஆப்ஸும் ஒர்க் ஆக போகுது அந்த ஃபோன்ஸில். ஸோ அந்தமாரி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் they will be moving towards Android for apps. ஸோ விண்டோஸ் will be like sort of like ஒரு பேஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. ஸோ which is nice. ஸோ we get best of both worlds அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ அதனால் இதில் ஆப்ஸ் இப்போதைக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS இது ரெண்டு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அண்ட் விண்டோஸ் வந்து அன்லெஸ் ரெண்டில் அவங்க மார்க்கெட் வந்து ப்ரூவன் கேப்பபிலிட்டிஸ் இருந்தால் பண்ணலாம். இல்லை ஒருவேளை நீங்கள் என்டர்பிரைஸ் அப்ளிகேஷன், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் பண்ணுறீங்க, அது வந்து டார்கெட் பிளாட்ஃபார்ம் வந்து விண்டோஸ் அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து அது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 டைப்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணலாம், மொபைல் ஆப்ஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நேட்டிவ், அண்ட் செகண்ட் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம், தேர்ட் வந்து ஹைப்ரிட். ஸோ இது 3 என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவ் அப்படின்றது வந்து நீங்கள் உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து ஃபுல் கேப்பபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் எழுதுனீங்க அப்படின்னா அது நேட்டிவ். ஸோ இட்ஸ் லைக் வெரி பவர்ஃபுல் அண்ட் இட் கேன் யூஸ் ஆல் த ஃபீச்சர்ஸ், எல்லா டெக்னாலஜி எல்லாத்தையும் நீங்கள் வச்சு எழுதலாம். உங்கள் ஃபோனில் இருக்கிற 100 ஆப்ஸில் 100 ஆப்ஸுமே நேட்டிவாக தான் இருக்கும். ஸோ மற்றவங்க என்ன வேணாலும் பேசிட்டோம், ஹைப்ரிட் தான் பெஸ்ட்டு, கிராஸ் பிளாட்ஃபார்ம் தான் பெஸ்ட்டுன்னு என்ன வேணாலும் பேசிட்டோம், எவ்வளோ லிட்டராக கதை விட்டாலும் சரி, எண்ட் ஆஃப் தி டே வந்து அவங்க ஃபோனில் இருக்கிற முக்கால்வாசி ஆப்ஸுமே அவங்க யூஸ் பண்ணுறது வந்து நேட்டிவாக தான் இருக்கும். இது இல்லாமல் ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா இந்த பெட்டிங் கம்பெனிஸு, கேசினோஸு அண்ட் ஈவன் ஃபோன், இந்தமாதிரி நிறைய ஏரியாஸில் வந்து ஆப்ஸ் வந்து ஸ்டோரில் அலோட் கிடையாது. ஸோ ஸ்டோரில் வந்து அந்த ஆப்ஸில் வந்து பிளாக்டு, அந்த ஆப்ஸ் அலோட் கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் வந்து ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு மூலியத்தில் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து ஒரு ஆப் மாரி ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு அவங்க வந்து ஆப்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து ப்ராக்ரெசிவ் வெப் ஆப்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து இது 3 செக்மெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ நேட்டிவ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆண்ட்ராய்டில் வந்து நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஜாவா, அண்ட் ஐஃபோன்ஸில் வந்து நீங்கள் iOSல நீங்கள் எழுதுறது வந்து ஸ்விஃப்ட் இல்லைனா அப்ஜெக்டிவ் சி வந்து பழசு. அண்ட் இட்ஸ் லைக் அ வேரியன்ட் ஆஃப் சி அப்படின்னு சொல்லலாம். சி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ், C++ வந்து ஒரு ஓப்ஸ் லாங்குவேஜ், அண்ட் அப்ஜெக்டிவ்-சி வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் சிமிலர் டு C++ அப்படின்னு சொல்லலாம். அப்ஜெக்டிவ்-சியில் நான் கோட் எழுதுனது இல்லை, ஆனால் கோட் நான் பார்த்துருக்கேன். அண்ட் அவ்வளோ ஹியூமன் ரீடபிள் கிடையாது அந்த கோடு. சின்டாக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இப்போ ஸ்விஃப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சியில் வர, அதாவது iOS ஆப்பிள் ரிலீஸ் பண்ண ஸ்விஃப்ட் அவங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சேம் எஸ் சார்ட் ஆஃப் லைக் C#. அதாவது மைக்ரோசாஃப்ட் மாதிரியே தான் அவங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இருக்குது. நம்ம அதை தனியாக பார்ப்போம். ஸ்விஃப்ட் வர்சஸ் C# தனியாக பார்ப்போம். சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் எதில் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படின்ட்டு ஒரு IDE வேணும். ஸோ IDEன்றது ஒரு இன்டெகிரேட் டெவலப்பர் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் தான் வந்து நீங்கள் அந்த ப்ராஜெக்டே பில்ட் பண்ணுவீங்க. உங்கள் ஆப்புக்கு வந்து ஒவ்வொரு ஸ்க்ரீனில் எங்கெல்லாம் பட்டன்ஸ் இருக்கணும், எங்கெல்லாம் ட்ராப் டவுன்ஸ் இருக்கணும், டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கணும், அதெல்லாம் போட்டு அதுக்கு பின்னாடி கிளிக் பண்ணால் என்ன ஈவெண்ட் இருக்கணும், ஸோ அதெல்லாம் எழுதுறது எல்லாமே வந்து அந்த ஐடிக்குள்ளே தான் எழுதுவீங்க. ஸோ ஆண்ட்ராய்டு நீங்கள் எழுதுறது வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, இதுக்கு முன்னாடி எக்லிப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் கிராடல் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அண்ட் அதேமாரி வந்து இதுக்கு வந்து
உங்களுக்கு ஐஃபோன் சைடு வந்து நீங்கள் எழுதுறது வந்து எக்ஸ்கோட் அப்படின்ற ஒரு என்விரான்மெண்ட்டில் நீங்கள் எழுதுவீங்க. அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் சொன்ன மாதிரி ஸ்விஃப்ட் அண்ட் ஆப்ஜெக்டிவ்-C. ஸோ இது 2 மட்டும் தான். அண்ட் அதேமாரி வந்து ஐஃபோன் சைடு நீங்கள் எழுதுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மேக் லேப்டாப்போ இல்லை மேக் மினியோ இல்லை ஒரு மேக் ப்ரோ அது ஏதோ ஒன்று அது வேணும். மேக் டெஸ்க்டாப் உங்களுக்கு ஒன்று வேணும், இல்லைனா லேப்டாப் ஒன்று வேணும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு மேக் டிவைஸ் வேணும். ஸோ நீங்கள் அது ஃபோன்ஸ்க்கு டார்கெட் பண்ணிங்கன்னா ஐஃபோன்ஸ் வேணும். அண்ட் ஐபேட்ஸ் டார்கெட் பண்ணிங்கன்னா ஐபேட் டிவைஸ் வேணும். ஸோ அது இருந்தால் நீங்கள் டெஸ்ட் பண்ண முடியும். அதில் எமுலேட்டர்னு ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் விண்டோஸ் ஸ்க்ரீன்குள்ளாரே ஒரு எப்படி ஒரு வர்ச்சுவல் மிஷின் இருக்குதோ அதேமாரி மேக்கின்டாஷ்குள்ளாரே வந்து எக்ஸ்கோட்குள்ளார வந்து நீங்கள் அந்த ஐபேட் ஐஃபோன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணலாம். பட் டிவைஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேட்டிவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், டெக்னாலஜி தான் லிமிடேஷன். உங்கள் ஃபோன் என்னென்னலாம் பண்ண முடியுதோ, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லா டாப் ஆப்ஸ் என்ன பண்ண முடியுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அது எல்லா ஃபீச்சர்ஸ், அது எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி, அது எல்லா பர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் பண்ண முடியும், விச் இஸ் த பெஸ்ட் திங். அண்ட் அதேமாரி வந்து டெவலப்மெண்ட் டைமு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹைப்ரிட் கம்பேர் பண்ணுறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஹைப்ரிட் வந்து குயிக்காக பண்ணலாம் அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து குயிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ லெட்ஸே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து நீங்கள் ஹைப்ரிட்லேயே கிராஸ் பிளாட்ஃபார்ம்லேயே பண்ணீங்க அப்படின்னா முக்கால்வாசி நீங்கள் ப்ராஜெக்டே முடிக்க மாட்டீங்க. ஸோ என்ன ஒரு ரீசன்னா முக்கால்வாசி ஹைப்ரிட் அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்மில் அந்த டெவலப்பர்ஸ் வந்து முக்கால்வாசி அவங்க லைஃப் டைமில் வந்து சிம்பிளான ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. காம்ப்ளெக்ஸாக ஒரு IoT ப்ராஜெக்ட்டோ இல்லை வந்து ஒரு BL இன்டிகிரேஷன், ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்டு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸ்டாண்டர்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஆப்பு, ஸ்டாண்டர்டாக ஒரு இ-காமர்ஸ் ஆப்பு, ஸ்டாண்டர்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஆப்பு, புக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளான ஒரு ஆப் தான் பண்ணியிருப்பாங்க முக்கால்வாசி நேரம். ஸோ அவங்கள்ட்ட திடீர்னு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அந்த கம்யூனிட்டியே ஹெல்ப் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ தட்ஸ் அ மேஜர் திங். அண்ட் ஸோ இதில் என்னென்ன ஃபேமஸ் ஆப்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளுங்க. நேட்டிவை பொறுத்தவரை நீங்கள் உங்கள் ஃபோனில் ஓப்பன் பண்ணி எல்லா ஆப்ஸையும் செக் பண்ணுங்கள். அது எல்லாம் வந்து நேட்டிவ் ஆப்ஸ். கேம்ஸ் தவிர மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஆப்ஸ் தான். அண்ட் அதேமாரி வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப பாப்புலர். ஸோ இதில் வந்து 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் டெக்னாலஜிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். ஒன்று வந்து ரியாக்ட் நேட்டிவ், ஸோ விச் இஸ் ஃப்ரம் ஃபேஸ்புக்கோட ரிலீஸ் அது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஃப்ளட்டர் வந்து நம்ம கூகுளோடது. அண்ட் அதேமாரி வந்து இதில் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சிலரேட்டர்னு ஒன்று இருக்குது. ஆக்சிலரேட்டர்னு ஒன்று இருக்குது. அண்ட் அது ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு டுட்டோரியல் பண்ண ஒரு 7 years 8 years முன்னாடி. அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக க்ரோ ஆன மாதிரி தெரில. அதுக்கப்புறம் Xamarin ஒன்று இருக்குது. ஸோ Xamarin ஆக்சிலரேட்டர் 2 பேரும் அட் அ டைம் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. அண்ட் Xamarinல வந்து நிறைய கேம்ஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் Xamarin வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து வாங்கிடுச்சு. ஸோ மைக்ரோசாஃப்டோட ப்ரொப்ரைட்டரி மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து C# டெவலப்பர், அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு மைக்ரோசாஃப்ட் சைடு வந்து Windows.net, WPF, WinForms இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் Xamarin வர்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கைஸ். அதேமாரி நீங்கள் ஐஃபோன் டெவலப்மெண்ட் போகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஸ்விஃப்ட் வந்து C# மாதிரியே தான் இருக்கும் லாங்குவேஜ். நான் வந்து C# கோடை காப்பி பண்ணி போட்டு செமிகாலன் ரீட் பண்ணிட்டா உங்களுக்கு அப்படியே ஸ்விஃப்ட் ஆகிடுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஈவன் இப்போ ஒரு .NET டெவலப்பர் நீங்கள் ஜாவாவும் பண்ணலாம், ஸ்விஃப்ட்டும் பண்ணலாம். ரெண்டுமே வந்து எனக்கு சிமிலராக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக எழுதின கோடு. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை பொறுத்த வரைக்கும் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் த கோட் வந்து காமன் கோட் பேஸ். நீங்கள் ஒரு தடவை கோட் எழுதிக்கலாம். அந்த 80% ஆஃப் த கோட் வந்து திரும்ப எழுதணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த 20% வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் தனித்தனியாக சேனல் மாதிரி இருக்கும். அது தனித்தனியாக நீங்கள் எழுதணும். ஸோ அது நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டுக்கு அதோட நேட்டிவ் கோட் தனியாக எழுதணும், ஐஃபோன்ஸ்க்கு தனியாக எழுதணும். ஸோ அதுமாதிரி தனித்தனியாக எழுதணும். ஸோ அதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா வந்து அந்த சார்ட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டியாக இது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேட்டிவ் கோட் டு அந்த காமன் கோட் பேஸ் எழுதுறது வந்து நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு ஆல் எக்ஸ்பர்ட்டாக ஏதாவது டீம் லீடர் அந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஈவன் எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு எதாவது நடந்துச்சு. ஸோ நம்ம ஹேவ் டு ஹையர் சம்மன் டு டூ. ஸோ அந்தமாரி நடந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இதோட கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நேட்டிவோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ டிப்பிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹார்ட்வேர் அதுக்கு மேலே வந்து இந்த பயாஸ், சிமாஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு பேஸ். இந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ம்வேர், அந்த ஹார்ட்வேரோட ஃபர்ம்வேர் அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ அதுக்கு மேலே வந்து உங்கள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உட்காரும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலே வந்து உங்களோட ஏதோ ஒரு ஃப்ரேம் ஒர்க், .NET ஃப்ரேம் ஒர்க்கு, இல்லை ஜாவானா JVMs அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு மேலே உங்கள் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இந்த இதுக்கு மேலே இருக்கிறது தான் இந்த வந்து நேட்டிவ். ஸோ இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா எத்தனை லேயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த நேட்டிவ் அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா குயிக்காக போயிட்டு ஹார்ட்வேரில் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். ஸோ லெட்ஸே வந்து இப்போ நீங்கள் ஹைப்ரிட்னு பார்த்து வச்சிங்களேன், இந்த நேட்டிவ் லேயருக்கும் மேலே இன்னொரு லேயர் இருக்குது, அதான் ஹைப்ரிட். ஸோ
இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும், நேட்டிவோட கம்மியாக இருக்கும். கிராஸ் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இன்னும் சுத்தம். ஸோ அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெப் டெக்னாலஜிஸ், ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி ஒரு வெப் டெக்னாலஜிஸ் அது கிட்டத்தட்ட ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் வந்து ஆப் மாதிரி டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஸ் வந்து சத்தியமாக எனக்கு வந்து என்னோட கம்பெனிஸ்க்கு எந்த ஓன் ப்ராடக்ட்ஸ்க்கு நான் யூஸே பண்ண மாட்டேன். கிளைண்ட்ஸ் யாராவது கேட்டாங்க, அவங்க ரொம்ப பிடிங்க எடுத்தாங்கன்னா தான் அதுக்கு பண்ணுவோம் தவிர மற்றபடி வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு வி நெவர் கோ. ஸோ அதில் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், பட் ஐ வாஸ் நெவர் ஹாப்பி. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஐ வாஸ் நெவர் ஹாப்பி. ஸோ அந்த ஹைப்ரிட் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து மக்கள் என்ன தான் வந்து செஸ் தம்பிங் பண்ணாலும் சரி, தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாலும் சரி, எண்ட் ஆஃப் தி டே வந்து அவங்க ஃபோனை பிடிங்கி நீங்கள் அவங்க ஃபோன் என்னென்ன ஆப்ஸ் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 99% எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அந்த கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஸை வச்சு அவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்குது. ஸோ தட்ஸ் அ மெயின் திங். ஸோ அதேமாரி வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஹைப்ரிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஹைப்ரிட்ஸோட கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் ஸோ தட் இஸ் வை இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா HTML5 ஹைப்ரிட் ஆப்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோடோவா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த ஃபோன் கேப் இந்தமாரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, வந்து அப்பாச்சியோட கோடோவா. ஸோ இதில் வந்து ஃபோன் கேப்னு ஒன்று ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதில் நிறைய ஆப்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் குட்டி ஆப்ஸ் வந்து இதில் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருந்துட்டு நீங்கள் மொபைல் டெவலப்மெண்ட்குள்ளார வரணும் அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நல்லா பிடிக்கும், ஸோ அந்தமாரி இருந்துச்சு அப்படின்னா ஈவன் நீங்கள் வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் கூட போகலாம். ஏன்னா ரியாக்ட் நேட்டிவ், ஃப்ளட்டர் அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ரியாக்ட் நேட்டிவ் வந்து இட் இஸ் மோர் ஈஸியர். ஸோ உங்களுக்கு வந்து இட் மைட் பி ஈஸியர். ஸோ நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹைப்ரிட்டில் வந்து அயானிக் ஃப்ரேம்வொர்க்ன்றது ரொம்ப ஃபேமஸ். நிறைய ஆப்ஸ் அதில் எழுதியிருக்காங்க, ஆனால் எல்லாமே சிம்பிளஸ்ட் ஆப்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்ரிக் பிளாட்ஃபார்ம். ஸோ டெல்ரிக் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த விண்டோஸ் சைடு வந்து நீங்கள் பார்க்குற எல்லா பியூட்டிஃபுல்லான அப்ளிகேஷன் வந்து இன்டர்ஃபேஸ் கொடுக்குறது வந்து டெல்ரிக். ஸோ அந்த டெல்ரிக் காம்பனன்ட்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்னா அது டெல்ரிக். ஸோ அவங்க வந்து மொபைல் ஆப்பு வந்து HTML5 ஹைப்ரிட் ஆப்ஸ்க்கு வந்து அவங்க ஒரு SDK மாரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆக்சுவலி ஃப்ரீன்னு கொடுப்பாங்க, பட் முக்கால்வாசி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கமர்ஷியல் ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஸோ அதை வாங்கி நீங்கள் பண்ணலாம். ஸோ முக்கால்வாசி பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக டிப் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்காது, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நேட்டிவ் ஆப்ஸ் மாரி இருக்காது. ஸோ தட்ஸ் அ மெயின் திங். And so that is I think guys. ஸோ இதெல்லாம் தான் ஐ திங்க் ஓவரால் சும்மா ஒரு குவிக் பேசிக்ஸ். நீங்கள் மொபைல் ஆப்குள்ளார வரணும் அப்படின்னா என்னன்ட்டு. ஸோ அதேமாரி நீங்கள் இதில் வந்து இப்போ நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க இல்லை டெவலப்பர் ஆகுறீங்க, இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு கம்யூனிட்டி இருந்தால் தான் நீங்கள் படிக்க முடியும். நாளைக்கு ஒரு டவுட்டுன்னு வந்தால் நீங்கள் போய் கேட்க முடியும். ஸோ அது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இருந்துட்டு ஆப் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு டெவலப்பராக இருந்துட்டு ஒரு டெவலப்பர் ஆகணும்னு நினச்சாலும் சரி, ஸோ இதுமாதிரி எந்த இதில் இருந்தாலும் சரி இது ரெண்டு விஷயம் தேவை. ஸோ டிப்பிக்கலாக வந்து நேட்டிவ் அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் எப்பவுமே கம்யூனிட்டி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும் கிடைக்கும், இல்லை ஒரு உங்களுக்கு டெவலப்பர் வேணும்னாலும் நீங்கள் குயிக்காக ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ வெரஸ் வந்து ஹைப்ரிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், பட் யூ கேன் ட்ரெயின் வெப் டெவலப்பர்ஸ். உங்கள் கம்பெனியில் வெப் டெவலப்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களை நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் மச் ஈஸியர். ஸோ I think that is all for this one guys. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கேட்சப் பண்ணுவோம். அண்ட் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் guys.